Assalamualaikum friends. Welcome to our channel, Dubai Vlog Part 3. Continue. இப்போ நம்ம அக்வேரியம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. மியூசியமுக்கு தான் நம்ம போவோம். மியூசியம் இருக்கா? ஆமாம். ஏ ஜாலி. இங்கே பாரு கலிஃபா, மீன்லாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா? வாவ், சூப்பரா இருக்கு மீனெல்லாம். இதுக்கு முன்னாடி நம்ம கீழே நின்றுட்டு இருந்தோம், இப்போ வந்துட்டு மேலே வந்திருக்கோம். மேலையா? ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த டனல் மாதிரி இருந்துச்சு, நம்மளை தான் மீன் சுற்றுச்சு. இப்போ நம்ம மீனை மேலே இருந்து பார்க்குறோம். இங்கே பாரு கலிஃபா, இவ்வளோ பெரிய மீன். ஆமாம், சாப்பிட்றலாம் விட்டு போய். என்ன கலிஃபா அப்படி இருக்க? எனக்கு ரொம்ப இது எப்போ பார்த்தாலும் சோறு தான். இங்கே பாரு, நம்ம மீன் மேலே நடக்கிறோம். நல்லா இருக்குல்ல? மீன். ஏய், கண்ணாடி மாதிரி போட்டிருக்காங்க. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடி. அப்புறம் என்ன காசு வரும்? கலிஃபா, எங்கள் அத்தா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஆமாம், கலிஃபா ஒழுங்காகவே போஸ்ட் கொடுக்க மாட்டான். என்னக்கா? நீ பாரு, நீ பண்ணுற வேலை. என்ன மீனுனா பிரகாசமாக தெரியுது. இங்கே பாரு, நீ சொன்ன உடஞ்ச போட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கு. ஆமாம். இங்கே பார்த்தியா, அக்டோபஸ். ஐயோ, ஒரிஜினலாக உயிரோட இருக்கா? சும்மாடா, ராட்சச அக்டோபஸ். அக்டோபஸ். இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு மியூசியத்துக்கு போக போகிறோம். மியூசியத்துக்கு வந்துட்டோம். என்னடா அங்கே ஒரு பொண்ணு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது நம்ம தம்பி தான். ஆஹா, ஆமாம். வருவர். இங்கே பாரு, கப்பல். வாவ், யாரோ உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க கலிஃபா. என்ன அது? இருக்கா பாரு, நீ வருவ. எங்க? வீடியோ எட்ஜில் இருக்கா, பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப குளிர்ச்சு.
மியூசியமில் வந்துட்டு கடல் சார்ந்த ஒவ்வொரு பொருட்களும் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணியில் விட்டா குளிச்சுக்கிட்டு இருப்போம். தண்ணியில் விட்டா போயிட்டுருக்கோம். இது என்னது? வெயிட் மிஷின் மாதிரி இருக்கு. வெயிட் மிஷினே தான், அதுக்குள்ளே மீன். பார்க்குற இடம் எல்லாமே மீன் தான். அக்வேரியத்துக்கு வந்தால் மீன் இல்லாமல் இது மியூசியம். ஆமாம், அக்வேரியத்தோட தான் மியூசியமும் அட்டாச் ஆகிருக்கு. அக்வேரிய பொருட்கள் தான் இருக்கும். இது என்ன புதுசாக இருக்குது? அங்கே என்னமோ 3Dலாம் போட்டு காமிக்கிறாங்க. அங்கே பாரு, மீன் பிடிக்கிறது, வைக்கிறது, வலையெல்லாம் போடுறது, அதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் கலிஃபா விளாண்டுட்டு இருந்தோம். இங்கே ஒரு குட்டி பையன் வேறு இருந்தான். யாரு? நான் தான். அது உனக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் அழகாக இருக்கான் பார்த்தீங்களா? அது என்ன? அது பில்டிங் சேர்க்கறது, விளாடுறது. ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறாங்க. எங்கடா ஐஸ்கிரீம் இருக்கு? இல்லைடா ஐஸ்கிரீமு. கத்தி இல்லை, ஈட்டி பாரு உடஞ்சிருக்கா. அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப். இங்கே பாருங்க, கலிஃபா இதே பிடிச்சி சுற்றிக்கிட்டு இல்லாத சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். என்ன தலைகீழ இருக்கு? அதுக்கப்புறம் கீழே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டோம். மேலே டெரஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் கப்பல்லாம் இருந்துச்சு. நாங்கள் மதியம் உள்ளக்க போனோம். இப்போ பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு, சன்னெல்லாம் மறைஞ்சிருச்சு. இருட்டாயிடுச்சு. இருட்டெலாம் இல்லை, சும்மா சொன்னேன். ஆனால் பார்க்க வியூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நான் போட் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், ஏறி நாங்கள் 2 பேரும் போட் ஓட்டுற மாதிரி. நான் தான் கேப்டன். அதுக்கப்புறம் கலிஃபா ஒரு சம்பவம் வேறு பண்ணான். சும்மா போயிட்டுருக்க பூனையை பிடிச்சி கொஞ்ச நேரம் பேரில் அந்த பூனையை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். யார் டார்ச்சர் பண்ணா? பாரு, உன் தொல்லை தாங்க முடியலன்னு அந்த பூனையே கிளம்ப போகுது.
போய் நம்பாதீங்க, போய் இங்கே பாரு வீவர்ஸே பார்த்துட்டு இருக்காங்க. அது பாடுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அமைதியாக உட்கார்ற பூனையே நொயினேன்னு செய்வேன். அதுக்கப்புறம் மேலே வந்தோம். அந்த சைடு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு வியூ. திங்கிறதுக்கு வந்துட்டோம். ஆமாம், கலிஃபா எல்லா இடத்துக்கு போவான், சுற்றி பார்ப்பான், சாப்பிடுவான், ரிப்பீட்டு. பர்ட்டா மாமே